சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்த இளைஞரை வழிமறித்த 4 பேர் கொண்ட கும்பல். இளைஞரை அரிவாளால் சரமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிய கொடூரம். துள்ள துடிக்க நடுரோட்டில் கொத்தனார் உயிரிழப்பு. கொத்தனாரை கொலை செய்த கும்பல் யார்? கொத்தனாருக்கும் கொலை செய்த கும்பலுக்கும் என்ன தொடர்பு? நடந்தது என்ன? அதிகாலை 5 மணிக்கெல்லாம் எழுந்திருச்ச ராமசாமி வேலைக்கு கிளம்பி ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தார். அப்போ ஆவியூர் பகுதியில வச்சு அவரை வழிமறிச்ச 4 பேர் கொண்ட கும்பல் ராமசாமி கிட்ட பயங்கரமா வாக்குவாதம் பண்ணி இருக்காங்க. அடுத்து மறைச்சு வச்சிருந்த அரிவாளை எடுத்த அந்த நபர்கள் ராமசாமிய கண்மூடித்தனமா ரத்தம் தெறிக்க தெறிக்க வெட்டி இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த கும்பல் அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டாங்க. இந்த விஷயத்தை கேட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அடுத்து கொலையாளி யாருன்னு கண்டுபிடிக்க அந்த ஏரியாவில் உள்ள மொத்த சிசிடிவி காட்சிகளையும் எடுத்து ஆய்வு பண்ணி இருக்காங்க. ஆனா சிசிடிவி காட்சி மூலமா எந்த ஒரு துப்பும் கிடைக்கல. இதுக்கடையில ஆவியூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன பிரவீன், செல்லப்பாண்டி, கருப்பசாமி, சஞ்சீவ்னு 4 பேர் சார் நாங்க தான் ராமசாமியை வெட்டி கொலை செஞ்சிட்டோம்னு சொல்லி சரணடைஞ்சிருக்காங்க. விருதுநகர்ல உள்ள காரியாபட்டி பகுதியைச் சேர்ந்த ராமசாமி கொத்தனார் வேலை செஞ்சுட்டு இருந்தார். இவருக்கு கல்யாணமாகி குழந்தைகள் இருக்காங்க. இவரோட வீடும் இவரது அண்ணன் வெங்கடேசன் வீடும் பக்கத்துல தான் இருக்கு. வெங்கடேசனுக்கு பிரவீன் ஒரு மகன் இருக்கான். எந்த ஒரு வேலை வெட்டிக்கும் போகாத பிரவீன் வேண்டாத சேர்க்கையால கஞ்சா மதுவுக்கு அடிமையாகி ஊதாரியா ஊர் சுற்றிட்டு இருந்திருக்கான். ஏற்கனவே கஞ்சா போதையில சிறுவர்களை தாக்குன கேஸும் பிரவீன் மேல இருக்குன்னு கூறப்படுது. இந்த நிலையில வெங்கடேசன் குடும்பத்துக்கும் ராமசாமி குடும்பத்துக்கும் ரொம்ப நாட்களாகவே சிறு சிறு பிரச்சனை ஏற்பட்டு இருக்கு. இதனால 2 வீட்டுக்காரங்களும் பேசிக்கிறது இல்ல. அண்ணன் தம்பியாவே இருந்தாலும் 2 பேருமே எதிரும் புதிருமாக தான் இருந்திருக்காங்க. இதுக்கடையில ராமசாமியோட 3 அடி நிலத்துல வெங்கடேசனோட வீடு இருந்ததா கூறப்படுது. அதனால ராமசாமி அந்த 3 அடி நிலத்தை கேட்டு பிரச்சனை பண்ணி இருக்காரு. இதனால 2 குடும்பத்துக்குள்ளேயும் பிரச்சனை பூதாகரமா வெடிச்சிருக்கு. வெங்கடேசனும் ராமசாமியும் அடிக்கடி மாறி மாறி அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டும் இருந்திருக்காங்க. இதுக்கடையில வெங்கடேசன் ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டு உயிரிழந்துட்டார். இதனால கொலைவெறியான வெங்கடேசனோட மகன் பிரவீன் 3 அடி நிலத்து பிரச்சனையாலதான் தன்னோட அப்பா உயிரிழந்துட்டாரு, அப்பா சாவுக்கு ராமசாமி தான் காரணம்னு கொலை வெறியில இருந்திருக்கான். அதுக்கப்புறம் கஞ்சா போதையில டெய்லி வீட்டுக்கு வர்ற பிரவீன் ராமசாமி குடும்பத்துக்காரங்க கூட டெய்லி பிரச்சனை பண்ணிட்டு இருந்திருக்கான். பிரவீனும் ரொம்ப கஞ்சா மது போதைக்கு அடிக்ட் ஆகி என்ன செய்யறோம்னு தெரியாம தன்னோட நண்பர்களோட சேர்ந்து தந்தை சாவுக்கு காரணமான ராமசாமிய ஏதாவது பண்ணணும்னு திட்டம் போட்டு இருக்கான். சம்பவத்தன்னைக்கு ராமசாமி வேலைக்காக மதுரை நோக்கி போயிட்டு இருந்திருக்காரு. அப்போ ஆவியூர் சாலையில வழிமறிச்ச பிரவீனும் அவனோட நண்பர்களும் ராமசாமி கிட்ட பயங்கரமா வாக்குவாதம் பண்ணி இருக்காங்க. அடுத்து மறைச்சு வச்சிருந்த அரிவாளை எடுத்து ராமசாமிய கண்மூடித்தனமா ரத்தம் தெறிக்க தெறிக்க வெட்டி இருக்காங்க. இதுல சம்பவ இடத்திலேயே ராமசாமி துள்ள துடிக்க உயிரிழந்துட்டார். அடுத்து பிரவீனும் அவனோட நண்பர்களும் ஆவியூர் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சரண் அடைஞ்சிருக்காங்க. ஆவியூர் பகுதியில கஞ்சா நடமாட்டம் அதிக அளவு இருக்கிறதால இது தொடர்பா காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும்னு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்காங்க.